ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2-3 நாளாக அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரின்னு ஒரு டாஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டாஸ்கில் யார் யாரெல்லாம் எவ்வளோ காயின்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் அதில் அந்த கேமுக்கான வின்னர் யார், ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கும் நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ண மக்களே, நம்ம ஸ்மால் யூடியூபர் ப்ளீஸ், ஓகேங்களா. ஸோ முதல்ல இந்த காயின்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ டாஸ்க்கு ஓவர், ஓகேங்களா. ஸோ முதல்ல ஃபஸ்ட் யார் வராங்கன்னா நம்ம ஆதிரை. ஸோ ஆதிரை அவர்கள் 5 காயின்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஆதிரைகள் 5 காயின்ஸ் கொடுத்தலாம் பெரிய விஷயங்க. அவங்க பண்ண ஆட்டிடியூடுக்கு, அவங்க பண்ண கேமிங்கெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட வாக்குவாதம், தவறுதலாக பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பேசி அவங்க 5 காயின் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. கோல்டு காயின் மாதிரி கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அது 5 வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம வினோத் இருக்கார், கானா வினோத் அவர்கள் தான் மிகப்பெரிய அதிகமான காயின்ஸ் எடுத்திருக்காரு, 0. அவரே தள்ள கை வச்சுருந்தாரு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கை வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மூன்றாவது இடமா பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. ஸோ எஃப்ஜேக்கு 2 காயின்ஸ் இருக்குங்க. ஸோ எஃப்ஜேக்கு நிறைய காயின்ஸ் இருந்துச்சு. பட் அவர் கனி அவங்களுக்கு ஒரு 4 காயின் கொடுத்துருக்காரு. அப்புறம் கெமிக்கு ஒரு 2 காயின் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். அவர்கிட்ட அந்த காயின்ஸ்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க, ஒர்க்கர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிக்கு 8 காயின்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ சபரிக்கும் நம்ம இந்த டாஸ்கில் சபரிக்கும் பார்வதி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ நிறைய வாக்குவாதம், ஸ்க்ராட்ச் எழுந்திருக்கண்டு, அப்புறம் லைட்டாக டாட் இருக்கண்டு, இது மாதிரி நிறைய பிரச்சனைலாம் போயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு 8 காயின்ஸாக வின் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அதிகபட்சமான இது கோல்டு காயின் வச்சுருந்து யாருன்னு கேட்டால் ரம்யா தாங்க. ஸோ ரம்யா என்ன எதனால் அவ்வளோ வந்துச்சுன்னா நம்ம கியூசியாக இருந்தாங்களா, குவாலிட்டி மேனேஜராக இருந்தால் இது விஜய் பார்வதி கூட ஒரு அலைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ வந்திருக்கு. அவங்க டோட்டலாக பண்ணதே 28 தான் பண்ணாங்க. 28லேருந்து 24 ஓகே பண்ணிடுற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எனக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்துச்சுன்னா பார்வதி தரேன்ற மாதிரி ஒரு அலைன்ஸ் வச்சதால பார்வதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே நம்மளுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வேணுன்றதால அவங்க செலக்ட் பண்ணி 24 ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே பண்ணதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 13 காயின். ஸோ பிரவீன் இருக்கார்ல, அவர் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லையாக 13 காயினும் அவர் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ 13 காயின் அவர் கையில் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த காயின் அவங்க 23 காயின்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. பட் அதையும் மீறி ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சுபிக்ஷா. ஸோ சுபிக்ஷா தான் இந்த டாஸ்கோட வின்னர். ஸோ நல்ல பர்ஃபெக்டாக விளையாண்டாங்க, நல்லா விளையாடினாங்க. நிறைய இடத்துல கோவப்பட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. வியானாக்கு ஒரு காயின் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் விக்கல்ஸ் அவருக்கும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி அவங்க கையில் ஒரே ஒரு காயின் தான் இருந்துச்சு. அந்த ஒரு காயின் யாருக்கு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் கெஸ் பண்ண பிரகாரம் விக்ரம் தான் தருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அது மாதிரி விக்ரம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா வியானா நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. பட் விக்ரம் ஆனால் எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். மேபி இது நாளைக்கு லைவில் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.